போகிறோமுங்க. ராகி அடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ராகி அடை செய்யறதுக்குங்க 1 கப்பு நான் ராகி மாவு எடுத்துருக்கிறேனுங்க. கொட்டிக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேனுங்க. அதையும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய்ங்க பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாமுங்க. ஒரு கப்பு முருங்கைக்கீரைங்க. இது வந்து ஒரு கைப்பிடியாகுங்க. ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையாகுங்க. அதையும் கொட்டிக்கலாமுங்க. கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாமுங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாமுங்க. எல்லாத்தையும் கலக்கலாமுங்க. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாமுங்க. தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாமுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கலாமுங்க. நம்ம ஊற்றினா அப்புறம் குழ குழந்து போயிடும். பாருங்கள், மாவு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாமுங்க. மாவு பிசைஞ்சாச்சுங்க. இப்போ அடுப்பத்தை வச்சு அடை போட்டுக்கலாமுங்க. அடுப்பத்தை வச்சு தோசைக்கல் வச்சுக்கலாமுங்க. அடை தட்டுறதுக்குங்க ஒரு இலையை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. எண்ணெய் ஊற்றி தடவிக்கலாமுங்க. இல்லைன்னா இலையிலேயே அப்படியே மாவு ஒட்டிக்குங்க. அப்புறம் மேலே அடை வந்து வராது. இப்போ மாவு வச்சுங்க ரவுண்டாக தட்டிக்கலாம். இப்போ தட்டியாச்சுங்க. இப்போ வந்து தோசைக்கல்லில் எண்ணெய் தடவி இப்போ வந்து அடை போட்டுக்கலாமுங்க. தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாமுங்க. இப்போ வந்து அடையை வந்து நான் போட்டுக்கலாமுங்க. அப்படியே இலையோடையே அப்படியே வச்சு கமுத்திக்கலாமுங்க. அப்புறம் வந்து இலையை எடுத்துக்கலாமுங்க. வந்து அடை போட்டுக்கலாமுங்க. அப்படியே இலையோடையே வச்சு கமுத்திக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம இலையை எடுத்தோம்னா அப்படியே அடை வந்து கீழே நின்றுக்கும். கல்லில் இலை வந்து தனியாக நின்று வந்துருமுங்க. என்ன கையில் மறுபடியும் கூட அப்படியே வச்சு அமுத்தி விட்டுக்கலாமுங்க. அடை வேகிறதுக்குங்க கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடை ஒரு பக்கம் வெந்துருச்சுங்க. நம்ம இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாமுங்க. அடை வந்துங்க வேகிறதுக்கு ஒவ்வொரு பக்கமும் ஒரு 2 நிமிஷம்னாச்சும் விட வேணுமுங்க. அப்போ தான் வந்து இந்த வெங்காயம் எல்லாம் மாவுலாம் நல்லா வேகும். சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குமுங்க. அடுப்பு வந்து அதிகமாக வச்சா தீஞ்சு போயிருமுங்க. கம்மியாக வச்சு நம்ம வந்து அடை போட்டுக்கலாமுங்க. இப்போ வந்து மொறுன்னு நல்லா அடை வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம எடுத்துக்கலாம். மறுபடியும் இலையில நான் எண்ணெய் தடவிங்க அடுத்த அடை போட்டுக்கலாமுங்க. தட்டியாச்சுங்க. இப்போ வந்து தோசைக்கல்லில் வந்து மறுபடியும் அடை போட்டுக்கலாம்.
நான் வந்து ராகி அடைக்குங்க தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். இது கார சட்னி, தக்காளி சட்னி எது வேணாலும் வச்சுக்கலாங்க. சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதில் வந்து முருங்கைக்கீரை, சின்ன வெங்காயம் இருக்குதுங்க. முருங்கைக்கீரை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் ராகி நல்லதுங்க. உடம்பு வந்து குண்டாக்குறவங்க ராகி மாவு சாப்பிட்டா, ராகி சாப்பிட்டா நல்லதுங்க உடம்புக்கு. சுகர் இருக்கிறவங்க, ப்ரெஷர் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டுச்சுன்னா உடம்பு வந்து நல்லா இருக்குமுங்க. பாருங்க, உடம்புக்கு சத்தான ராகி அடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இந்த மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Oh